حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين واحم حوزة الإسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين. آمين يا الله. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கல்வி வகுப்பில் என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து அகீதத்து தஹாவியா என்ற பாடத்தின் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் 5வது வகுப்பை நாம் அடைந்திருக்கிறோம். இதுவரை ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹுடைய தன்மைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தன்மைகளில் ஏற்பட்ட சில குழப்பங்களை பற்றி, அந்த சமூகத்திலே இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதற்கு பிறகு ஷேக் அவர்கள் விதியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அல் குர்ஆனை, அல்லாஹுடைய கலாமை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்களை பேச ஆரம்பித்தார்கள். இப்போது ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய இந்த புத்தகத்துடைய வரிசையின் அடிப்படையில் ஒரு புதிய பாடத்தை ஷேக் அவர்கள் தொடக்குகிறார்கள். அவருடைய மத்தனை இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக வாசித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிற்குள் நுழைவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال المؤلف رحمه الله: والرؤية حق لأهل الجنة بغير إحاطة ولا كيفية كما نطق به كتاب ربنا وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. وتفسيره على ما أراده الله تعالى وعلمه، وكل ما جاء في ذلك من الحديث الصحيح عن الرسول صلى الله عليه وسلم فهو كما قال، ومعناه ألا ما أراد. لا ندخل في ذلك متأولين بآرائنا ولا متوهمين بأوهائنا، فإنه من سلم في دينه إلا من سلم لله عز وجل ولرسوله صلى الله عليه وسلم، ورد علم ما اشتبه عليه إلى عالمه. ولا تثبت قدم الإسلام إلا على ظهر التسليم والاستسلام، فمن رام علم ما حضر عنه علمه ولم يقنع بالتسليم فهمه حجبه مرامه عن خالص التوحيد وصاف المعرفة وصحيح الإيمان، فيذبذب بين الكفر والإيمان والتصديق والتكذيب والإقرار والإنكار موسوسا تائها شاكا زائغا لا مؤمنا مصدقا ولا جاحدا مكذبا. ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தங்களுடைய அகீதாவுடைய 58வது வரியிலிருந்து 77வது வரி வரை, 58லிருந்து 77 வரை ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹுவை பார்ப்பதை பற்றியும், அல்லாஹுவை பார்ப்பதை பற்றிய ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றியும், அல்லாஹுடைய பார்வையை மறுக்கக்கூடிய சில வழிகட்டவர்களுடைய எண்ணங்களை பற்றியும் அவர்களுடைய மறுப்புகளை பற்றியும் ஷேக் ரஹிமஹுல்லா இந்த வரிகளிலே பதிவு செய்கிறார்கள். முதலாவது வரி என்ன? 58வது
قال المصنف رحمه الله والرؤية حق لأهل الجنة بغير إحاطة ولا كيفية. நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பது உறுதி, அல்லாஹுவை பார்ப்பது உண்மை. நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது சொர்க்கவாதிகளுக்கு உண்மையானது. பிகைரி இஹாத்தா, அதை எப்படி அறிவார்கள், அதை எப்படி காண்பார்கள், அதை எப்படி சூழ்வார்கள், அதனுடைய முழுமை எப்படி இருக்கும், அது எந்த நிலையில், வல பில கைஃபியா, எப்படி என்ற கேள்விக்கு பதில் எப்படி அமையும் என்ற விளக்கங்கள் எல்லாம் இல்லாமல் அல்லாஹுவை பார்ப்பார்கள். ஷேக் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள்? சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது உண்மை, உறுதி. சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆனால் அதனுடைய முழுமை யாருக்கும் தெரியாது. அது எப்படி பார்ப்பார்கள், எந்த நிலைமையில் பார்ப்பார்கள், அல்லாஹ் எப்படி பார்க்க வைப்பான் என்பதெல்லாம் எமக்கு தெரியாது. அல்லாஹுவை பார்ப்பார்கள் என்பது மட்டும் குர்ஆன் சுன்னாவில் உறுதியான ஒன்று. கண்ணியத்துக்குரியவர்களே, வர்ருயத்து ஹக்குல் லிஅஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை பார்ப்பது உறுதி, உண்மை. மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அல்லாஹ் செய்யக்கூடிய அருளில் மிகப்பெரிய அருள், அல்லாஹுவை இந்த மனிதர்களுக்கு தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய உருவத்தை, அவனை இந்த மக்களுக்கு காண்பிப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு நாளை மறுமையில் செய்யக்கூடிய அருளில் மிகப்பெரிய அருள். இந்த அருளுக்கு நிகராக எந்த அருளும் இருக்காது. இது யாருடைய நம்பிக்கை? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மூமின்களுடைய நம்பிக்கையும் எப்படி? அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் தங்களுடைய கண்களால் பார்ப்பார்கள். இதை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எல்லா அறிஞர்களும், அதை பின்பற்றக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை சில பித்அத் வாதிகளும் சில வழிகட்ட குழுக்களை சார்ந்தவர்களும் தவிர இந்த கொள்கையை எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நாளை மறுமையில் இந்த சொர்க்கவாதிகள் பார்ப்பதாக அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா, நாளை மறுமையில் சிலருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். நாதிரா நத்ரத்தன் நஈம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தஅரிஃபு ஃபி உஜூஹிஹிம் நத்ரத்தன், சூரத்துல் முத்தஃபிஃபீன் அப்படிதான், தஅரிஃபு ஃபி உஜூஹிஹிம் நத்ரத்தன் நஈம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளுடைய முகத்தில் அவர்களுடைய அருள்கொடைகளுடைய செழிப்பை அல்லாஹ் பார்க்க வைப்பான். அதை பார்ப்பீர்கள் நீங்கள். சொர்க்கவாதிகளுடைய செழிப்பு நத்ரா. நத்ரா என்றால் என்ன அர்த்தம்? உஜூஹு யௌமைதின் நாதிரா, செழிப்பான முகமாக நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாதிரா கண்களால் பார்த்தல், நாதிரா கண்களால் பார்த்தல். நாதிரா என்ன அர்த்தம்? செழிப்பு, செழிப்பானது. நாதிரா நாதிரா பாது செழிப்பானது. நாதிரா கண்களால் பார்த்தல். உஜூஹு யௌமைதின் நாதிரா, அவர்களுடைய முகங்கள் நாளை மறுமையில் செழிப்பாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, எதை கொண்டு செழிப்பாக இருக்கும்? அல்லாஹுவை பார்ப்பதை கொண்டு. அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த கண்களால் அந்த முகங்கள் பார்ப்பதால் அந்த முகங்கள் செழிப்பானதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்லுகிறான் மூமின்களை பற்றி, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், தனிமையில் யார் அல்லாஹுவை பயந்தார்களோ. அல் குஷூ உள்ளத்தால் பயப்படுதல். அந்த குஷூ என்ற தன்மை, அந்த பயம் எப்படி அமையும்? பணிவோடும் பாசத்தோடும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மைக்கு, உள்ளத்தால் அஞ்சக்கூடிய தன்மைக்கு என்ன சொல்லப்படும்? அல் குஷூ. அந்த தன்மையோடு யார் ரஹ்மானை பயப்படுகிறார்களோ தனிமையில், பில் கைப் மறைவான விஷயங்களில், வஜாஅ பிகல்பின் முனீப், அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய உள்ளத்தை சாய்த்தவராக நாளை மறுமையில் அவர் வருவார். அல்லாஹ் கூறுவான், உதுகுலூஹா பிஸலாம் ذلك يوم الخلود, மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சலாமோடு இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள், இதுதான் நிரந்தரமாக வாழக்கூடிய இடமாகும். லஹும் மா யஷாஊன ஃபீஹா, இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நாடியது அனைத்தும் உங்களுக்கு உண்டு. வலதைனா மஸீத், இதற்கு அதிகரிப்பும் உண்டு. வலதைனா மஸீத், அதிகரிப்பும் உண்டு என்பதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த அதிகரிப்பு என்ன?
நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முத்தஃபிஃபினுடைய 15வது வசனத்திலே சொல்லுகிறான், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். நாளை மறுமையில் காஃபிர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தடுத்து விடுவான். பாவிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. மூமின்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ அவர்கள் அல்லாஹ்வை நாளை மறுமையில் அல்லாஹ் நாடியவாறு எப்படி என்ற நிலைமை நமக்கு தெரியாது. அல்லாஹ் நாடியவாறு அல்லாஹ்வை நாளை மறுமையில் யார் பார்ப்பார்கள்? மூமின்கள் பார்ப்பார்கள். யார் பார்க்க மாட்டார்கள்? காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறிய பாவிகளுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பது தடை செய்யப்படும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை. பிகைரி இஹாதா, அதை எப்படி நாம் அறிவோம், சூழ்ந்தறிவோம், அதனுடைய முழுமை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வை சூழ முடியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون به شيئا من علمه. அல்லாஹ்வை எந்த அறிவை கொண்டும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ولا يحيطون به علما. சூரா தாஹாவுடைய 110வது வசனம். ولا يحيطون به علما. அல்லாஹ்வை எந்த கல்வியை கொண்டும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரா அன்ஆமுடைய 103வது வசனம், லா துத்ரிகுஹுல் அப்சார். எந்த பார்வைகளும் அவனை சென்றடையாது, எந்த பார்வைகளாலும் அவனை சூழ முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அவன்தான் தன்னுடைய பார்வையால் அனைத்தையும் சூழக்கூடியவன். இங்கே அல்லாஹ் என்ன சொல்லவில்லை? அல்லாஹ்வை உங்களால் பார்க்க முடியாது என்று சொல்லவில்லை. லா துத்ரிகுஹுல் அப்சார். அல்லாஹ்வை உங்களுடைய பார்வையால் சூழ்ந்தறிய முடியாது. அல்லாஹ் தான் உங்களை அவனுடைய பார்வையால் சூழ்வான் என்று சூரா அன்ஆமுடைய 103வது வசனத்திலே சொல்கிறான். பிகைரி இஹாதா வலா கைஃபிய்யா. அது எப்படி என்று தெரியாது, எந்த நிலைமையில் என்பது எனக்கு தெரியாது. அது அல்லாஹ்வை பார்ப்போம் என்பது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை. அது எப்படி என்பது அல்லாஹ் தான் அறிந்தவன். அதனுடைய ஞானம் எமக்கு மூடலானது, அதை பற்றிய சிந்தனை எமக்கு கூடாது. ஃபல்லாஹு அலம் பிஹா சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தான் அதை அறிந்தவன். அதனால் தான் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள் இந்த 58வது வரியில், வர்ருயத்து ஹக்குன் லி அஹ்லில் ஜன்னah. சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பது உறுதியானது. பிகைரி இஹாதத்தின், அதனுடைய முழுமை இல்லாமல், வலா கைஃபிய்யா, அது எப்படி என்ற கல்வி இல்லாமல் அல்லாஹ்வை நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் பார்ப்பார்கள். 59வது வசனம் மத்தன், கமா நதக பிஹி கிதாபு ரப்பினா. இதை பற்றி தான் அல்லாஹ், இதற்கு ஆதாரமாகத்தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த சான்றை கொடுக்கிறார். சூரா கியாமாவுடைய எத்தனாவது வசனம்? 22, 23வது வசனம். இந்த வசனத்தை மேலே பார்த்தோம். உஜூஹு யௌமைதின் நாதிரா. நாதிரா என்றால் என்ன? நாதிரா என்றால் என்ன? செழிப்பானது. நாதிரா என்றால் எப்படி? நாதிரா என்றால் கண்களால் பார்த்தல் என்று அர்த்தம் வைக்க முடியும். சில குர்ஆனுடைய சில இடங்களிலே பார்த்தால், ஏன் இந்த வசனத்தை ஷேக் அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பார்வையை மறுக்கக்கூடிய முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள் என்ன ஆதாரம் வைத்தார்கள் என்றால், இதே வசனத்தை ஆதாரமாக வைத்து சொன்னார்கள், குர்ஆனிலே நாதிரா என்றால் காத்திருத்தல் என்று அர்த்தமாகும், தேடுதல் என்று அர்த்தமாகும், சிந்தித்தல் என்று அர்த்தமாகும். அதனால் இந்த இடத்திலே நாதிரா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் தேடுவார்கள், சொர்க்கவாதிகள் சிந்திப்பார்கள், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை கொள்ளுவார்கள் என்று முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள் இந்த வசனத்தை ஆதாரம் கொண்டே அல்லாஹ்வுடைய பார்வையை மறுத்தார்கள். ஆனால் இந்த வசனத்திலே வரக்கூடிய அந்நபர் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் பலவேறாக இருந்தாலும், இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையாண்டிருக்கக்கூடிய அந்த முறையுடைய சட்டம் எதை சொல்லுகிறது என்றால், மிக முக்கியமான கல்வி குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அந்நாதிரா என்று தனிமையாக வந்தால் குர்ஆனிலே அந்நாதிரா என்று தனிமையாக இந்த வார்த்தை மட்டும் உச்சரிக்கப்பட்டால் அதனுடைய பொருள் காத்திருத்தல் ஆகும். நாதிரா என்றால் தனிமையாக வந்தால் குர்ஆனிலே ஒரு அர்த்தம் என்ன? காத்திருத்தல் அல்லது நின்றல் என்ற அர்த்தமாகும். அதனுடைய ஆதாரம் என்ன?
சூரா ஹதீத் 13வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், நாளை மறுமையில் நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் சொல்லுவார்கள், லில்லதீன ஆமனு, யாரை பார்த்து? ஈமான் கொண்டவர்களை பார்த்து, உந்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், கொஞ்சம் எங்களுக்காக காத்திருங்கள். உந்துரூனா, எங்களுக்காக கொஞ்சம் காத்திருங்கள். நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய நூறிலிருந்து சிலவற்றை, உங்களுடைய வெளிச்சத்திலிருந்து சிலவற்றை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். என்ன அர்த்தம்? முனாஃபிக்குகள் எதால் சூழப்படுவார்கள்? இருளால் சூழப்படுவார்கள். அந்த இருளில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய மூமின்களை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? உங்களுடைய வெளிச்சத்திலிருந்து கொஞ்சம் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்கள், அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லவில்லை? இதற்கு எப்படி அர்த்தம் வைக்க கூடாது? உந்துரூனா, நீங்கள் பாருங்கள் எங்களை, நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய நூறிலிருந்து சிலவற்றை எங்களுக்கு கொடுங்கள் என்று அர்த்தம் வைக்க கூடாது. எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும்? நாங்கள் காத்திருக்கிறோம். உந்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களுடைய நூறிலிருந்து சிலவற்றை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று இந்த இடத்திலே அந்நதுர் என்று தனிமையாக வந்ததால் இதனுடைய அர்த்தம் என்ன? காத்திருத்தல் என்று அர்த்தமாகும். எப்போது அந்நதுர் என்ற வார்த்தை முன்னால் ஃபி என்ற வார்த்தையோடு சேர்ந்து வந்தால், ஃபின் நதுர் என்று சேர்ந்து வந்தால், அதனுடைய அர்த்தம் ஆராய்தல், சிந்தித்தல். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆராய்தல், சிந்தித்தல். எதோடு சேர்ந்து வந்தால்? ஃபி. என்ன ஆதாரம்? சூரா ஆராஃபுடைய 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யன்துரு ஃபி மலகூத்திஸ் ஸமாவாதி வல் அர்த், நீங்கள் வானங்கள் பூமிகளுடைய அந்த அரசாட்சியை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, இங்கே பார்க்க மாட்டீர்களா என்று அர்த்தம் வைக்க கூடாது. அவலம் யன்துரு ஃபி மலகூத்திஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த வானம் பூமிகளை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அர்த்தம் வைக்க வேண்டும். அதற்கு முன்னாலோ பின்னாலோ எது வந்தால், ஃபி என்ற வார்த்தை வந்தால். ஆனால் அந்நதுர் என்ற வார்த்தைக்கு முன்னால் இலா என்ற வார்த்தை வந்தால் அதை கண்களால் பார்த்தலைத்தான் அது குறிக்கும். அது கண்களால் பார்த்தலைத்தான் அது குறிக்கும். உதாரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா காஷியா என்றால் என்ன சூரா அது? ஹதீசுல் காஷியா. அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான்? அஃபலா யன்துரூன இலல் இப்லி, அஃபலா யன்துரூன இலல் இப்லி. இங்கே என்ன அர்த்தமாகும் அப்படி என்றால்? நீங்கள் ஒட்டகத்தை பற்றி சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இங்கே நீங்கள் ஒட்டகத்திற்காக காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்ப நதர் என்ற வார்த்தைக்கு முன்னால் இலா என்ற வார்த்தை முன்னாலோ பின்னாலோ அமைந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? கண்களால் அதை பார்த்தலைத்தான் குறிக்கும். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது, இந்த ஒரு ஆதாரம் போதுமானது. அப்பால் நதுர் என்ற வார்த்தை தனிமையாக வந்தால் குர்ஆனில் என்ன அர்த்தம்? காத்திருத்தல் என்று அர்த்தம். நதுர் என்ற வார்த்தை முன்னால் ஃபி என்ற அதவாத்துல் ஹஸரோடு வந்தால் என்ன அர்த்தம்? சிந்தித்தல், ஆராய்தல். அந்நதுர் என்ற வார்த்தை முன்னால் இலா என்ற வார்த்தையோடு முன்னாலோ பின்னாலோ வந்தால் என்ன அர்த்தம்? கண்களால் பார்த்தல் என்று அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. இப்ப இங்க இலா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அப்ப எதால் பார்ப்பதை குறிக்கும்? இது கண்களால் நேரடியாக பார்த்தலைத்தான் குறிக்கும். இந்த ஜாமியாக்கள் முஅ்தஸிலாக்கள் சொல்லுவது போல அல்லாஹ்வுடைய அருளை பார்ப்பார்கள், அல்லாஹுவை தேடுவார்கள், அல்லாஹ்விற்காக காத்திருப்பார்கள் என்று இந்த குர்ஆன் வசனத்திற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது எம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை குர்ஆனுடைய சட்டத்தின்படி இலா என்ற வார்த்தை நதுர் என்ற வார்த்தைக்கு முன்னாலோ பின்னாலோ வந்தால் அது எதைத்தான் குறிக்கும்? கண்களால் பார்த்தலைத்தான் குறிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரா கியாமாவுடைய 23வது வசனத்தில் இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ்வை நாளை மறுமையில் மூமின்கள் தங்களுடைய கண்களால் பார்ப்பார்கள் என்பதைத்தான் சொல்லுகிறான். 60வது وتفسيره على ما أراده الله تعالى وعلمه. இந்த குர்ஆன் வசனத்தின் விளக்கம் என்ன? அல்லாஹ் எதை நாடினானோ, அல்லாஹ் இதிலிருந்து அறிந்திருந்தானோ அதுதான். நமக்கு தெரியாது. அல்லாஹ் எப்படி கூறுகிறான் அப்படித்தான் நாம் அதை சொல்கிறோம். அதற்கு மாற்று விளக்கம் கொடுத்தோமா? அதை மாற்று விளக்கமாக நாம் வர்ணித்தோமா? கிடையாது. அல்லாஹ் இப்படித்தான் குர்ஆன் வசனத்துடைய அமைப்பை அமைத்திருக்கிறான், அதைத்தான் அல்லாஹ் நாடி இருக்கிறான். அந்த வசனத்தில் இருந்து அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இல்மில் இருந்தும் கொடுத்திருக்கிறான்.
அப்ப என்ன இந்த குர்ஆன் வசனத்தின் விளக்கம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதுதான் இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமையில் கண்களால் சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். 61வது وكل ما جاء في ذلك من الحديث الصحيح عن الرسول صلى الله عليه وسلم صلوا عليه فهو كما قال. இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹான ஹதீஸில் கூறிய அல்லாஹ்வை பார்ப்பதை பற்றிய நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தி அனைத்தும் உண்மையானது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியது போல்தான். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதைத்தான் அது குறிக்கிறது. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஹீஹான ஹதீஸிலிருந்து ஆதாரம் என்ன? அல்லாஹ்வை நாளை மறுமையில் அடியார்கள் பார்ப்பார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதைத்தான் அது குறிக்கிறது. நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுடைய பெயர் என்ன? அல் வஹ்யு ஸானி. அல் வஹ்யு அஸ்ஸானி, இரண்டாவது வஹி. முதல் வஹி என்ன? குர்ஆன். இரண்டாவது வஹி என்ன? அல் ஹதீஸ். குர்ஆனும் ஹதீஸும் மூன்று விஷயங்களில் வேறுபடும். எப்படி? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், குர்ஆன் ஹதீஸுடைய வேறுபாடு என்ன? குர்ஆன் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற சட்டங்களை வெளிப்படுத்தும். ஹதீஸ் அந்த சட்டங்களை அப்படியே உறுதிப்படுத்தும். எப்படி? அல்லாஹ் தொழுகையை குர்ஆனிலும் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக ஹதீஸிலும் அந்த தொழுகையை கடமை என்று சொன்னார்கள். ஜக்காத்தை அல்லாஹும் கடமை என்று சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் வஹீயை கொண்டு கடமை என்று சொன்னார்கள். இரண்டாவது, அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கமாக ஹதீஸ் அமையும். எப்படி? அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், தொழுங்கள் என்று ஏவுகிறான். ஆனால் எப்படி தொழுங்கள் என்று சொன்னான குர்ஆனிலே? இப்படி தக்பீர் கட்டுங்கள், இப்படி சலாம் கொடுங்கள், இந்த ரக்அத்தில் இதை ஓதுங்கள் என்று சொன்னானா? இல்லை. ஜக்காத்தை கொடுங்கள் என்று கட்டளையிட்டான். எப்படி கொடுங்கள் என்று கட்டளையிட்டானா? எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், விவசாயத்திற்கு எவ்வளவு, தங்கத்திற்கு எவ்வளவு சொன்னானா? இப்ப குர்ஆன் சொல்லாத சில விஷயம், குர்ஆன் சட்டமாக கொடுத்த சில விஷயங்களுடைய விளக்கமாக ஹதீஸ் அமையும். மூன்றாவது, குர்ஆனிலே மூடலாக இருக்கின்ற விஷயத்தை ஹதீஸ் வெளிப்படுத்தும். எப்படி? குர்ஆனிலே விபச்சாரம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கிறது? 100 கசையடிகள். அஸ்ஸானியா வஸ்ஸானியத்து ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா 100 ஜல்தா. 100 சவுக்கடிகள் கொடுப்பது குர்ஆனிலே விபச்சாரம் செய்தவர்களுக்குரிய தண்டனை. ஆனால் திருமணம் செய்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு 100 கசையடி. இந்த சட்டத்தை கொடுத்தது யார்? ஹதீஸ். குர்ஆனிலே எங்கேயும் திருமணம் செய்தவர்களுக்கு கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் விபச்சாரம் செய்திருந்தால் என்ற சட்டம் கிடையாது. எங்கேருந்து எடுத்தோம்? ஹதீஸ். அப்ப குர்ஆனில் இல்லாத சட்டங்களை ஹதீஸ் வெளிப்படுத்தும். இந்த மூன்று வகையில் ஹதீஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆன் அதனுடைய விளக்கமாக வஹ்யு மினல்லாஹி சுப்ஹானஹு, வஹ்யு ஸானி ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ இச்சையால் பேசுவது கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்ப்பதை குறித்து கூறி இருக்கின்ற நம்பிக்கையை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கு விளக்கம் கொடுக்க கூடாது, அதை மாற்றி பேசக்கூடாது, அதை பிற தன்மைகளோடு ஒப்பிடக்கூடாது. அதை அப்படியே நம்பிக்கை கொள்வது ஒரு மூமினுடைய நம்பிக்கையாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸிலிருந்து எதை நாடினார்களோ அதுதான் அதனுடைய விளக்கம். என்ன அந்த ஹதீஸுடைய விளக்கம்? என்ன? அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ்வை பார்ப்பதைத்தான் அந்த ஹதீஸிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நாடி இருந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடியது போல்தான். 62வது முடிந்தது. 63வது, லா நதுகுலு ஃபி ذلك முத்தஅவ்விலீன பிஆராஇனா. தங்களுடைய கருத்துக்களை கொண்டு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாகவோ, வலா முத்தவஹிமீன பிஅவ்ஹாஇனா, தங்களுடைய மனோ இச்சைகளை கொண்டு அதை சிந்திக்கக்கூடியவர்களாகவோ கற்பனை செய்யக்கூடியவர்களாகவோ நாங்கள் இருக்க மாட்டோம். அந்த பாதையில் நாங்கள் நுழைய மாட்டோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த நாங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்று சொன்னார்களே தவிர எப்படி பார்ப்பார்கள், எந்த சூழ்நிலையில் பார்ப்பார்கள், எந்த முழுமையில் பார்ப்பார்கள் என்பதை எல்லாம் கூறவில்லை. குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதை எங்களுடைய அறிவை கொண்டு நாங்கள்
சிந்திக்க மாட்டோம் அது எப்படி என்று. அது அல்லாஹ்வுடைய அருள் என்று நாங்கள் கூற மாட்டோம். அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்விற்காக காத்திருத்தல், அல்லாஹ்விற்கு எப்படி உருவம், அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும் இந்த இரண்டு கண்களால்? இந்த கண்களுக்கு அந்த ரப்பை பார்க்கக்கூடிய சக்தி கிடையாது. உலகத்திலே மூசா கேட்டார், அல்லாஹ் அவனை காண்பிக்கவில்லையே. லன் தரானி, என்னை உன்னால் பார்க்க முடியாத மூசா என்று சொல்லிவிட்டானே என்றெல்லாம் உலகத்துடைய விஷயங்களை மறுமையோடு சம்பந்தப்படுத்தியோ அல்லது அதற்கு மாற்று விளக்கங்கள் கொடுத்தோ கற்பனை செய்யக்கூடியவர்களாகவோ மனோ இச்சையின்படி இதை சிந்திக்கக்கூடியவர்களாகவோ நாங்கள் இருக்க மாட்டோம். 64வது ஷேக் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் யார் என்றால் எல்லா கொள்கையுடைய விஷயத்திலும் ஃபஇன்னஹு மன் ஸலிம ஃபீ தீனி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்கள் யார் என்றால் இல்லா மன் ஸல்லம லில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய தீனில் நிலையாக இருப்பவர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வேதத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கொண்டும் அவர்கள் மூலமாக வந்த செய்திகளை கொண்டும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் எந்த ஒரு சிந்தனையும் அதில் புகுத்தாமல் அதை அப்படியே கட்டுப்படுபவர்கள் தான் தஸ்லீம் என்ற வார்த்தைக்கு உரித்தானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, உங்களில் யாரும் மூமினாக மாற முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு தீர்ப்பாளராக நியமித்து, உங்களுடைய பிரச்சனைகளில் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு தீர்ப்பாளராக நியமித்து அவர்கள் கூறிய தீர்ப்பை உங்களுடைய உள்ளம் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களில் யாரும் மூமின்களாக மாற முடியாது. அப்ப தஸ்லீம் கட்டுப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அடிபணிந்தவர்கள் யார்? யார் தங்களுடைய சிந்தனைகளை செலுத்தாமல் தங்களுடைய அறிவை கொண்டு யோசிக்காமல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை அதனுடைய விளக்கத்திலேயே அதனுடைய முறையிலேயே அவர்கள் நாடியதையே நம்பிக்கை கொண்டு அதற்கு முழுவதுமாக தங்களை கட்டுப்படுத்தியவர்கள்தான் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்திருப்பார்கள். அப்படி அறிவை கொண்டு சிந்தித்தவர்கள், அப்படி கற்பனைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்டங்களில் வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகி விடுவார்கள். மேலும் சொல்கிறார்கள், வரத்த இல்ம மஷ்தபஹ அலைஹி இலா ஆலிமி. 65வது வசனம், வரத்த இல்ம மஷ்தபஹ அலைஹி இலா ஆலிமி. எதிலே அவருக்கு மூடல் இருக்கிறதோ சந்தேகம் இருக்கிறதோ அந்த விஷயத்தை அறிந்தவர்களிடத்தில் யார் ஒப்படைத்து விடுகிறாரோ அவரும் அந்த தீனில் நிலைத்திருப்பார். மூடல் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு இதுதான் அர்த்தம், இதுதான் விளக்கம் என்று கூறாமல், ஆம் இதை அப்ப அல்லாஹ் கூறியிருக்கிறானா, இது அல்லாஹு அஅலம், அல்லாஹ் தான் அறிந்தவன், இதை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களா, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள். அல்லது இந்த உலகத்திலே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்கக்கூடிய சில அறிஞர்கள் இந்த வசனத்திற்கோ இந்த ஹதீஸிற்கோ விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த விளக்கம் குர்ஆன் சுன்னா, அவர்களை அந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றிய சஹாபாக்கள் அவர்களுடைய விளக்கங்களை கொண்டு அது அமைகிறது என்றால் அதை இவருடைய அறிவுக்கு புரியாததை ஒரு அறிஞர் விளக்கினால் குர்ஆன் சுன்னாவின் ஆதாரத்தோடு அதை ஏற்றுக்கொள்பவர். என்ன சொல்கிறார்கள்? மூடலாக இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவரிடத்திலே யார் திருப்பி விடுகிறாரோ, எனக்கு தெரியாது, இதை குறித்த அறிவு உங்களுக்கு தான் இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அல்லது குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆலிமிடத்தில் யார் திருப்பி விடுகிறாரோ அவர் இந்த மார்க்கத்தில் அவரும் நிலைத்திருப்பார். 66வது, வலா தஸ்புது கதமுல் இஸ்லாம். இஸ்லாமிலே யாரும் தங்களுடைய பாதங்களை உறுதியாக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதங்களை உறுதியாக்குவாராக. இல்லா அலா வஹ்ரி தஸ்லீமி வல் இஸ்திஸ்லாம். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களில் முழுவதுமாக யார் தங்களை பணிய வைத்தார்களோ இவர்களை தவிர வேறு யாரும் இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியாது. யாரும் தங்களுடைய பாதங்களை உறுதியாக்க முடியாது. அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை ஷேக் ரஹிமஹுல்லா பின்னால் நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பவர்கள் யார்? அல்லாஹ் சொன்னால் அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினால் அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள். அதற்கு விளக்கங்களோ மாற்று விளக்கங்களோ அதற்கு இது வேறு பொருத்தங்களையோ அவர்கள் செய்ய மாட்டார்கள். 67வது, فمن رام علم ما حضر عنه علمه ولم يقنع بالتسليم فهمه حجبه مرامه عن خالص التوحيد وصافي المعرفة وصحيح الإيمان. எதை அறிய தடை செய்யப்பட்டதோ, எதை பற்றி சிந்திக்க கூடாது என்று அல்லாஹ் தடை செய்தானோ அதை பற்றி சிந்திப்பவரும்,
எந்த மார்க்க செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய மார்க்க செய்திகளை அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவரும் அவர் தயாராக இல்லாதவரும் தூய்மையான தௌஹீதை, சுத்தமான ஞானத்தை அல்லது அறிவை, சரியான ஈமானை பெற முடியாமல் இதுவெல்லாம் அவர்களை திருப்பிவிடும். எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை அறிவது தடை செய்யப்பட்டது, எதை சிந்திப்பது தடை செய்யப்பட்டது என்று கூறியிருக்கின்றானோ அதை சிந்திப்பதற்கு முயற்சி செய்பவரும், மார்க்க செய்திகளை, மார்க்க சட்டங்களை, குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்களை அறிவுக்கு புலம்பினாலும் புலம்படவில்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவரும் திருப்தி அடையாமல் இருப்பவரும் தூய்மையான தௌஹீதையும் அடைய முடியாது, சுத்தமான ஞானத்தையும் அடைய முடியாது, சரியான ஈமானையும் அவரால் பெற முடியாது. என் ஹதீஸ் என் அறிவுக்கு இது பொருந்தவில்லை, என் அறிவுக்கு இது புலப்படவில்லை, இந்த வசனம் என்னுடைய அறிவோடு மோதுகிறது, இந்த ஹதீஸ் என் அறிவோடு மோதுகிறது, இது அறிவுக்கு புலப்படாது, இதுவெல்லாம் எப்படி சாத்தியம் என்று குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் தன்னை பணிய வைக்காமல் விளக்கத்தை தேடி அழிபவன் தௌஹீதையும் அடைய மாட்டான், ஈமானையும் அடைய மாட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய இல்மையும் அவனால் பெற முடியாது. மூமின்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சூரா பக்கராவுடைய 26வது வசனம், ஃபஅம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் யார்? ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு சட்டம் வந்தால் என்ன சொல்வார்கள்? அவர்கள் அறிந்திருப்பார்கள், ஆம் இது அல்லாஹ் தான் கொடுத்தது, ஆம் இதை அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னது என்று. வஅம்மல்லதீன கஃபரு ஃபயகூலூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, காஃபிர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய சட்டம் வந்தால் இதை கொண்டு அல்லாஹ் எதை நாடுகிறான், அல்லாஹ் இதை கொண்டு எதை கொடுக்க நாடுகிறான், இந்த விளக்கத்தை கொண்டு அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்று விளக்கங்களை தேடுவார்கள். மூமின்கள் எப்படி? ஆம் இது அல்லாஹ்வுடைய சட்டம், அதை அப்படியே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள். இப்படி இல்லாதவர்கள் எல்லாம் 68வது மத்தனிலே சொல்லுகிறார்கள், ஃபயதப்தபு பைனல் குஃப்ரி வல் ஈமான் வத்தஸ்தீக் வத்தக்தீப் வல் இக்ரார் வல் இன்கார், அவர்கள் எல்லோரும் குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியில், உண்மைப்படுத்துதலுக்கும் பொய்படுத்துதலுக்கும் மத்தியிலும், ஏற்றுக்கொள்ளுதல் மறுத்தலுக்கும் மத்தியிலும் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஒன்றை ஏற்றுக்கொள்வான், ஒன்றை மறுப்பான், ஒன்றை உண்மைப்படுத்துவான், ஒன்றை பொய்படுத்துவான், ஒன்றை ஈமான் கொள்ளுவான், ஒன்றை மறுத்து விடுவான். குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியில், உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில், ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் மறுத்தலுக்கும் மத்தியில் அவன் சுற்றி கொண்டே இருப்பான். சந்தேகம் உள்ளவனாக, ஷாக்கன் ஜாயகா, நிலை தடுமாறியவனாக, லா முஃமினன் முஸத்திகா, உண்மைப்படுத்தக்கூடிய மூமினாகவும் இருக்க மாட்டான், வலா ஜாஹிதன் முகத்திபா, பொய்ப்படுத்தக்கூடிய பொய்யனாகவும் இருக்க மாட்டான். அவன் நிலைப்பாடு அவனுக்கே தெரியாது. அதை உண்மை என்று சொல்லுவான், இதை சஹி என்று சொல்லுவான், இதன் அறிவுக்கு புலந்துகிறது என்று சொல்லுவான், இது புலப்படவில்லை என்று சொல்லுவான், இது ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவான், இது ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லுவான். மாற்றி 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 அவனுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டே இருப்பான். யார் இவன்? குர்ஆனிலே தன்னுடைய அறிவை பணிய வைக்காதவன், ஹதீஸிலே தன்னுடைய அறிவை பணிய வைக்காதவன், தன்னுடைய நிலைப்பாட்டில் நிலையாக இருக்க மாட்டான். குஃபருக்கும் ஈமானுக்கும் மத்தியில், சந்தேகத்திற்கும் நிலை தடுமாற்றத்திற்கும் மத்தியில், பொய்யுக்கும் உண்மைக்கும் மத்தியில் அவன் தடுமாறிக்கொண்டே இருப்பான் என்று கூறிவிட்டு மறுபடியும் சொல்லுகிறார்கள் 70வது மத்தினில், வலா யஸிஹுல் ஈமானு பிர்ருயத்தி லிஅஹ்லி தாரிஸ்ஸலாம். தாருஸ்ஸலாம் என்றால் என்ன? தாருஸ்ஸலாம் அல் ஜன்னah, தாருஸ்ஸலாம் அல் ஜன்னah. ولا يصح الايمان بالرؤيه لاهل الدار السلام. தாருஸ்ஸலாம் சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பதை குறித்த நம்பிக்கை, மறுமையில் சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதை எவர் சந்தேகம் கொண்டு மாற்றி விளக்கம் கொடுத்து தன் விளக்கத்திற்கு ஏற்ப அவருடைய அந்த பொருளை மாற்றுகிறாரோ, அல்லாஹ்வை அவனுடைய அருளால் பார்ப்பார்கள், அல்லாஹ்வை தேடுவார்கள் என்று அவனுடைய அறிவால் அந்த விளக்கத்தை மாற்றுகிறானோ, அவனுடைய ஈமான் வலயஸஹுல் ஈமான், அவன் ஈமான் சீராகாது, அவனுடைய ஈமான் செல்லுபடியாகாது. என்ன ஈமான்? ஒரு மூமினுடைய ஈமான், அல்லாஹ்வை பார்ப்பார்கள், அதனுடைய முழுமையும் எப்படியும் என்ற ஞானம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை கண்களால் தான் மூமின்கள் பார்ப்பார்கள். 71வது, إذ كان تأويل الرؤية وتأويل كل معنى يضاف إلى الربوبية بترك التأويل ولزوم التسليم. அல்லாஹ்வை பார்க்கின்ற விஷயத்தில் விளக்கம் கொடுப்பதை விட்டு யார்
விலகிக் கொள்கிறாரோ, அதற்கு கட்டுப்படாமல் இருக்கிறாரோ, அவருடைய இறை நம்பிக்கையும் சீராகாது. வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன், ஒரே வரியில முடிச்சிட்டாங்க. இதுதான் முஸ்லிம்களுடைய மார்க்கம். இதை விட்டு மாறி போயிட்டேன்னா இது முஸ்லிமுடைய, நீ வச்சிருக்கிறது இஸ்லாமுடைய சட்டம் கிடையாது, மார்க்கம் கிடையாது. இப்படி நம்பிக்கை கொண்டால்தான் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். முழுமை எப்படி என்ற ஞானம் கிடையாது, கண்களால் தான் பார்ப்பார்கள். அல்லாஹ் தான் அதை எப்படி என்று அறிந்தவன், அதனுடைய முழுமையும் அல்லாஹ் தான் அறிந்தவன். அதில் எங்களுடைய அறிவை நாங்கள் செலுத்த மாட்டோம், எங்களுடைய சிந்தனைகளை கொண்டு அதை கற்பனை செய்ய மாட்டோம் என்று இருப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கொள்கை. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற மார்க்கம். வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன். அதற்கு அடுத்த வருகின்ற வரிகளை உடைய விளக்கத்தை அறிய தேவையில்லை, அதனுடைய பொருளை மட்டும் அறிந்தால் போதும். ஆனால் ஷேக் ரஹிமஹுல்லா பின்னால் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த வரிகளில் சில விளக்கங்களை ஷேக் அவர்கள் சேர்த்திருந்தால் அது ரொம்ப நலவாக இருந்திருக்கும். இதுதான் இதற்கு விளக்கம் எழுதிய எல்லா அக்கீத தஹாவியக்கு விளக்கம் எழுதிய எல்லா அறிஞர்களுடைய கூற்றும். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இருந்தால் தெளிவாக புரிந்திருக்கும். சில விஷயங்கள் மூடலாக பின்னால் வரிகளில் வருகிறது, அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். ஷேக் ரஹிமஹுல்லா நல்ல எண்ணத்தில் தான் அதை குறிப்பிட்டிருப்பார்கள். அதை அப்படியே வாசித்து தமிழை மட்டும் அறிந்து கொள்வோம். 73வது என்ன சொல்கிறார்கள், 74வது என்ன சொல்கிறார்கள்? فإن ربنا جل وعلا على موصوف بصفات الوحدانية. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த ரப்பாகிய அல்லாஹ் தனித்துவமிக்க பண்புகளில் உயர்ந்து விட்டான். அவன் தனித்தவன், எல்லாவற்றையும் தனித்தவன். வாஹிதுன் அஹதுன் ஃபி தௌஹீத் ருபூபிய்யா, அஹதுன் ஃபி தௌஹீத் உலூஹிய்யா, அஹதுன் ஃபி தௌஹீத் அஸ்மா வஸிஃபாத். இந்த மூன்றிலும் அல்லாஹ் தனித்தவன் தான். அல்லாஹ் தனித்தல் என்ற தன்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்து விட்டான். மன்ஊதும் பிஉனூத்தில் ஃபரதானியா லைஸ ஃபி மஅனாஹு அஹதும் மினல் பரியா. அவனுடைய உள்ளமைகளில் பண்புகளில் அவன் தனித்தவன். அவனுடைய தன்மைக்கு எந்த படைப்பும் ஒப்பானது கிடையாது. அவனுடைய தன்மைக்கு எந்த படைப்பும் ஒப்பானது கிடையாது. ஏன் நீங்க கொண்டு வருகிறார்கள் என்றால், முஅ்தஸிலாக்கள் ஜஹ்மியாக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வை நாளை மறுமையில் ஒரு அடியான் பார்ப்பார்கள் என்றால் அல்லாஹ்விற்கு திசை உண்டு. அல்லாஹ்வுடைய திசை, அல்லாஹ் ஒரு திசையில் இருப்பான், மனிதன் ஒரு திசையில் இருப்பான். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்தவன். அல்லாஹ் அரிசிலிருந்து உயர்ந்து விட்டான். இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னாலும் அல்லாஹ் அரிசிலிருந்து உயர்ந்தவன் தான். அவன் உயர்ந்தவன், எல்லா நிலையிலும் உயர்ந்தவன். மறுமையிலும் அவன் உயர்ந்தவன் தான், பூமியிலும் அவன் உயர்ந்தவன் தான். அல்லாஹ்வுடைய தன்மைகள் எப்படி? அஸலியன் அபதியா, நிலையாக இருக்கும். அது ஆரம்பம் கிடையாது, அதனுடைய ஆரம்பம் கிடையாது. ஆனால் நிலையாக இறுதி வரை அதனுடைய முடிவில்லாமல் அது இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகளில் அவன் தனித்தவன், எதுவும் அவனுக்கு ஒப்பானது கிடையாது. அதனுடைய முழுமைகளை யாரும் அறிய முடியாது. வ தஆலா அனில் ஹுதூத், அவனுக்கு இலக்குகள், வல் ஹுதூத் இலக்குகள், வல் காயாத் இலக்குகள், வல் அர்கான் தூண்கள், வல் அதா உறுப்புகள், வல் அதவாத் கருவிகள், இவை அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். இங்கே உறுப்புகள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரம் என்று சொல்கிறான். அதை விட்டு அல்லாஹ் உயர்ந்தவனா? கிடையாது. அதான் கொஞ்சம் மூடலா இருக்கு இந்த வரிகள். இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருந்தால் தெளிவாக புரிந்திருக்கும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்விற்கு 2 கரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முகம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அது எப்படி என்று நமக்கு தெரியாது. அதனுடைய பொருத்தத்தை நாம் பார்க்க முடியாது. ஏன்? லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் கிடையாது. இதை விட்டெல்லாம் அல்லாஹ் உயர்ந்தவன். லா தஹ்வீஹில் ஜிஹாத்து சித்து கஸாயிரில் முப்ததஆத், அவனுடைய 6 திசைகளும் அவனை சூழ முடியாது. புதுமைகள் எதுவும் அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. இப்ப இதுவரை ஷேக் ரஹிமஹுல்லா அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய பார்வையை மறுக்கக்கூடிய மறுப்பாளர்களுக்கும் மறுப்பை கொடுத்துவிட்டு ஒரு மூமின் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை அடிப்படை சார்ந்த விஷயங்களையும் சொல்லுகிறார்கள். என்னுடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ்வை பார்ப்பதற்குரிய ஆதாரங்கள் என்ன? சூரா கியாமாவுடைய 23வது வசனம். ஆதாரங்கள் சொல்லும் பொழுது குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், மிக உதவியாக இருக்கும். சூரா கியாமாவுடைய 23வது வசனம் நாம் பார்த்ததுதான். என்ன? உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமையில் அல்லாஹ்வை தங்களுடைய கண்களால் பார்ப்பார்கள். இதற்கு சார்பாக விளக்கம் சொன்னவர்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அதிகமான மக்கள் அல்லாஹ்வை திரை இல்லாமல் அந்த மனிதர்களுடைய 2 கண்களால் அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பார்கள். தண்ணி கொடுக்கல. 2வது ஆதாரம் அல்லாஹ் சொல்கிறான் சூரா முத்தஃபிஃபினுடைய 15வது வசனம்.
கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமைதில் லமஹ்ஜூபூன். நாளை மறுமையில் காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதிலிருந்து தடுக்கப்படுவார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், காஃபிர்கள் பாவிகள் அல்லாஹ்வை பார்ப்பதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் என்றால் மூமின்கள் பார்ப்பார்கள். அப்படிதானே? என்ன ஆதாரம் எடுக்கிறார்கள் இந்த வசனத்தில் இருந்து? என்ன ஆதாரம் எடுக்கிறார்கள்? காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் என்றால் மூமின்கள் பார்ப்பார்கள். அதான் இந்த வசனத்துடைய மாற்று பொருள். காஃபிர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதிலிருந்து தடுக்கப்படுவார்கள். யார் மாற்று விளக்கம் சொன்னது? மாற்று பொருளை, சரியான பொருளை சொன்னது ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் பாவிகள் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தடுக்கப்படுவார்கள் என்றால் மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பது உறுதி. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் முஸ்லிமுடைய அறிவிப்பு, அத்தா இப்னு யஸீத் அல்-லைஸி போன்ற அறிஞர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் கேட்டோம், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா. தெளிவான கேள்வி, தெளிவான பதில். ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, நாங்கள் மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்போமா? நாளை மறுமையில் அல்லாஹ்வை நாங்கள் பார்ப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு கேள்வி கேட்டார்கள், ஹல் துதாரூன ஃபி ருயத்தில் கமரி லைலத்துல் பத்ர். பௌர்ணமியுடைய நாளில் சந்திரனை பார்ப்பது யாருக்காவது இடைஞ்சலாக இருக்குமா? பௌர்ணமி நாளில் சந்திரனை பார்ப்பது யாருக்காவது இடைஞ்சலாக இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், இடைஞ்சலாக இருக்காது. ஹல் துதாரூன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஹிஜாப். சஹாப், மேகங்கள் இல்லாத பொழுது சூரியனை பார்ப்பது யாருக்காவது இடைஞ்சலாக இருக்குமா? சூரியனை பார்க்க முடியுமா முடியாதா? கண்கூசும், அது வேறு. பார்க்க முடியுமா முடியாதா? மேகம் இல்லாத பொழுது பார்க்கலாம். இது யாருக்காவது இடைஞ்சலாக இருக்குமா? லா யா ரசூலல்லாஹ், இருக்காது. கால ஃப இன்னக்கும் தரவுனஹு கதாலிக். அது போன்று நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரா யூனுஸ் உடைய 26வது வசனம், யூனுஸ் 26, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. அல் ஹுஸ்னா என்றால் அல் ஜன்னா. ஹுஸ்னா என்றால் என்ன? ஜன்னா. வ ஜியாதா, அதிகரித்தல் என்றால் இந்த வசனத்துடைய விளக்கம் அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பது. யார் சொன்ன விளக்கம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அழகான ஹதீஸ், இதா தഖல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால், அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தருவானாக. யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் கேட்பான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், எதையாவது நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா? எதுவாவது உங்களுக்கு அதிகமாக கிடைக்க விரும்புகிறீர்களா? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா அஸீதுக்கும் ஃபயகூலூன், சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான். அலம் துபய்யித் உஜூஹனா, யா அல்லாஹ் எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? அலம் துத்கில்னல் ஜன்னா வ துனஜ்ஜினா மினன் நார், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களை நுழைவிக்கவில்லையா? அப்போது இந்த மனிதர்கள் இந்த பதிலை சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திரையை அகற்றுவான். ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப் ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظر இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். அப்போது சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ்வை பார்ப்பதை விட சொர்க்கவாதிகளுக்கு வேற எந்த இன்பமும் பெரிதாக இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பது, ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவருக்கு கிடைத்தாலும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை கிடைத்தால் அந்த சொர்க்கம் கொடுக்கப்பட்டவரை விட கோடி மடங்கு, லட்சம் மடங்கு, எண்ணிக்கை இல்லாத மடங்கு அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அருள் பெற்றவர் உயர்ந்தவர். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் மிக பயங்கரமான தண்டனை, சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்தின்படி, குர்ஆன் சுன்னாவின் விளக்கத்தின்படி, அல்லாஹ்வை பார்க்க விடாமல் தடுப்பது. பாவிகள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, குற்றம் செய்தவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டிய இடத்தில் பார்க்காதவர்கள்
நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க மாட்டார்கள். இப்படி உலகத்திலே பார்க்கலாம் அல்லாஹ்வை, இஹ்சானுடைய தன்மையோடு அல்லாஹ்வை பார்க்கலாம். அல்லாஹ்வை நாம் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தன்மையில் உறுதியாக இல்லாதவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, சூரா யூனூஸ் 26வது வசனம். இன்னொரு சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, சஹீஹ் புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பு, இந்த ஹதீஸ் லஃப்து முஸ்லிமுடைய வார்த்தைகளை கொண்டு அமைகிறது. ஒருமுறை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இதா நதர இலல் கமரி லைலத்துல் பத்ர், அப்போது நாங்கள் பௌர்ணமியின் வெளிச்சத்திலே சந்திரனை பார்த்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நாளை மறுமையில் நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள். கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாமூன ஃபி ருயதி, அல்லாஹ்வை நீங்கள் சந்திரனுடைய பௌர்ணமியுடைய வெளிச்சத்தில் சந்திரனை நீங்கள் பார்ப்பதை போன்று நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அதில் எந்த தடையும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது. இழித்துக் கொள்ள வேண்டிய அவசியமோ நெருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமோ இருக்காது. அவரவர் நிலைமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பார். فإن استطعتم ألا تغلبوا على صلاة قبل طلوع الشمس وقبل غروبها يعني العصر والفجر, அப்படி நீங்கள் பார்ப்பதை விரும்பினால் நீங்கள் முடிந்தால் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழுகையும் பேணி பாதுகாருங்கள். அதை விட்டு எதுவும் உங்களை மிகைத்து விட வேண்டாம். அல் யானி அல் அஸ்ருல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையும் அஸ்ருடைய தொழுகையும் அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க விரும்பினால் நிலையாக இந்த தொழுகைகளை தொழுங்கள். இதை விட்டு எதுவும் உங்களை மிகைத்து விட வேண்டாம். உங்கள் தொழில் மிகைத்து விட வேண்டாம், உங்கள் உறக்கம் மிகைத்து விட வேண்டாம், உங்களுடைய ஆசாபாசங்கள் மிகைத்து விட வேண்டாம், உங்களுடைய பயணம் மிகைத்து விட வேண்டாம். எதுவும் இந்த தொழுகையிலிருந்து உங்களை மிகைத்து விட வேண்டாம். இதுதான் அல்லாஹ்வை நாளை மறுமையில் மூமின்கள் பார்ப்பார்கள் என்பதற்குரிய குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் அதுதான். நாளை மறுமையில் மூமின்கள் அல்லாஹ்வை தங்களுடைய 2 கண்களால் பார்ப்பார்கள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அந்த அல்லாஹ் அதனுடைய முழுமையோ அது எப்படி என்ற நிலைமையோ யாருக்கும் தெரியாது. அடுத்ததாக ஷேக் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், மிஅராஜ் இஸ்ரா, இந்த இரண்டருடைய நம்பிக்கையை பற்றி ஷேக் ரஹிமஹுல்லா சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? 78வது வரி என்ன? வல் மிஅராஜு ஹக்குன், மிஅராஜ் என்பது உண்மை. வகது உஸ்ரிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு இரவில் நடந்தது. வஉரிஜ பி ஷக்ஸிஹி ஃபில் யக்பதி இல ஸமா, அவர்கள் தங்களுடைய உடம்போடு முழுமையான உடம்போடு விழிப்போடு இருக்கும் நிலையில் வானத்தை நோக்கி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். வானத்தை நோக்கி அவர்கள் செலுத்தப்பட்டார்கள், அழைத்து செல்லப்பட்டார்கள். ثم الى حيث شاء الله من العلا, அல்லாஹ் நாடிய வரை அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் வானத்திலே. வஅக்ரமஹு அல்லாஹு பிமா ஷா, அல்லாஹ் நாடியதை கொண்டு அல்லாஹ் அவர்களை அந்த இடத்திலே கண்ணியப்படுத்தினான். வஅௌஹா இலைஹி மா அௌஹா, அல்லாஹ் அந்த நேரத்திலே வஹீயின் மூலமாக அறிவித்தான். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அதை சூரா நஜ்முடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய உள்ளம் பார்த்ததை பொய்ப்பிக்கவில்லை. ஃபஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஆখিরাতি வல் ஊலா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த அருளும் வெற்றியும் உரித்தாகட்டும். ஆமீன் யா அல்லாஹ். இப்ப 78 முதல் 82 வரை என்ன சொல்கிறார்கள்? மிஅராஜுடைய பயணத்தை பற்றி சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய மிஅராஜுடைய பயணத்தில் சுருக்கமாக எவ்வளவு சொல்ல முடியும் அதை சொல்லிவிட்டு அடுத்த வகுப்பிலே மிஅராஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த காட்சிகளை நாம் சொல்லுவோம். இஸ்ரா வல் மிஅராஜ், இஸ்ரா வல் மிஅராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 2 வார்த்தையுடைய பொருள் என்ன? இஸ்ரா அஸ்ரா, இஸ்ரா என்றால் இரவில் செல்லுதல், இரவில் செல்லுதல். வல் மிஅராஜ் என்றால் அரஜ, செலுத்துதல் அல்லது அழைத்து செல்லுதல், செல்லுதல் என்று அர்த்தம். இஸ்ரா என்றால் குர்ஆன் சுன்னாவிலே கொடுக்கப்படக்கூடிய விளக்கம்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை சென்றதை இஸ்ரா என்ற வார்த்தை சொல்லப்படும். இஸ்ரா என்ற வார்த்தையுடைய பொருள் என்ன? என்ன பொருள்? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை. மிஅராஜ் என்றால் பைத்துல் முகத்தஸில் இருந்து உயர்ந்த வானங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்ட பயணம் மிஅராஜ் என்ற வார்த்தையில் சொல்லப்படும். இஸ்ராஉ வல் மிஅராஜ். இஸ்ரா என்றால் என்ன? மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அல்லாஹ்வுடைய அருளால். அதற்கு பிறகு மிஅராஜ் எங்கிருந்து? ஏறி செல்லுதல், மேலே செல்லுதல். எங்கிருந்து? பைத்துல் முகத்தஸில் இருந்து வானங்கள் வரை, 7 வானங்கள் வரை. மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய இஸ்ரா மிஅராஜை பற்றிய அடிப்படை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடம்போடு தான் சென்றார்கள். தாங்கள் விழித்திருக்கும் நிலையில் தான் சென்றார்கள். ஏன் இதை சொன்னார்கள் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் என்றால், சில மாற்று விளக்கம் சொல்லக்கூடிய சில குதர்க்கவாதிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடு செல்லவில்லை, அவர்கள் உறக்கத்திலே கனவில் தான் சென்றார்கள், அல்லது அவர்கள் உடல் இருந்தாலும் உயிர் மட்டும்தான் மிஅராஜிற்கு சென்றது என்று சொன்னார்கள். அதற்கு தான் ஷேக் ரஹிமஹுல்லாஹ் பதிகிறார்கள், அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் உடம்போடு தங்கள் விழிப்பில் இருக்கக்கூடிய நிலையில் சென்றார்கள். அல்லாஹ்விற்கு அது சாத்தியம். உன் அறிவுக்கு அது சாத்தியமாக இல்லை என்றாலும் அல்லாஹ்விற்கு அது சாத்தியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். சூரா இஸ்ராவுடைய 1வது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அவனுடைய அடிமையை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று சொல்கிறான். அடிமையுடைய உயிரை என்று அல்லாஹ் அழைத்து சென்றான் சொன்னானா? அடிமை உறக்கத்தில் இருக்கும்போது கனவில் அழைத்து சென்றான் சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னான்? பிஅப்திஹி. சூரா நஜ்ம், அதற்காகவே இறக்கப்பட்ட வசனங்கள். அல்லாஹ் அங்கே ஃபுவாத், அவருடைய உள்ளம் பார்த்ததை பொய்ப்பிக்கவில்லை என்று சொல்கிறான். அவருடைய பார்வையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதுவெல்லாம் உடலோடு சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த ஆதாரங்கள் எல்லாம் எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் உடலோடும் விழிப்போடு இருக்கக்கூடிய நிலையில் தான் மிஅராஜுடைய பயணத்திற்கு, இஸ்ராவுடைய பயணத்திற்கு சென்றார்கள். மூன்றாவது, மிஅராஜுடைய பயணம், இஸ்ராவுடைய பயணம் எப்போது நிகழ்ந்தது? போன வாரமே பார்த்தோம். இதை பற்றி சரியான ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எதுவும் கிடையாது. சில அறிஞர்களுடைய கூற்று ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நடந்தது. எந்த ஆதாரமும் அதற்கு கிடையாது. சிலருடைய கூற்று ஹிஜ்ராவிற்கு முன்னால். சிலருடைய கூற்று ரபியுல் அவ்வல் மாதத்திலே, ஆனால் அந்த இரவு எமக்கு தெரியாது. சிலருடைய கூற்று ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன்னால், துல்காதா மாதத்திலே. சிலருடைய கருத்து ஹிஜ்ராவிற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால், சிலருடைய கருத்து 5 ஆண்டுகளுக்கு முன்னால், சிலருடைய கருத்து 6 ஆண்டுகளுக்கு முன்னால். இதனுடைய கருத்து வேறுபாடு நீண்டு கொண்டே போகிறது. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எந்த சரியான ஆதாரமும் அதற்கு கிடையாது. சிலருடைய கருத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்திற்கு முன்னால், இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ இந்த கருத்து வேறுபாட்டினுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்திற்கு எப்போது சென்றார்கள் என்று நமக்கு தெரியாது. இஸ்ராவுடைய பயணத்தை எப்போது மேற்கொண்டார்கள் என்று தெரியாது. என்ன நம்பிக்கை? சரியான ஆதாரங்கள் அடிப்படையில் ஹிஜ்ரத்திற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பின்னால். அவ்வளவுதான். இதுல என்ன சொல்லணும்? ஹிஜ்ரத்திற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பின்னால். அவ்வளவுதான். அதுல எந்த டேட்டோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? குர்ஆன் சுன்னாவில் அதற்கு ஆதாரங்கள் இல்லை. சரி, இப்போ குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இதை பற்றி? சூரா இஸ்ராவுடைய 1வது வசனம், பனி இஸ்ராயீலுடைய 1வது வசனம், சுப்ஹானல்லதி, பரிசுத்தமான இறைவன் எப்படிப்பட்டவன், அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அழைத்து சென்றான் பயணமாக. எங்கிருந்து? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளிக்கு அழைத்து சென்றான். அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதனுடைய பகுதிகளை அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான், அருள் செய்திருக்கிறான். பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் அதை நம்முடைய கரங்களில் திருப்பி கொடுப்பான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, ஏன்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ் அவருக்கு காண்பித்தான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே பல ஹதீஸ்கள், பல சஹாபாக்கள், எண்ணிக்கொண்டே போகலாம், பல சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரம், நிலையான ஆதாரம் உள்ள ஹதீஸ்கள் பல மிஅராஜுடைய பயணத்திற்கு இருக்கிறது. அதற்கு மாற்றமாக பல பலகீனமான ஹதீஸ்களும் இந்த சமூகத்திலே உணரப்படுகிறது இந்த மிஅராஜுடைய விஷயத்தில். இல்ல சஹீஹான அறிவிப்பை மட்டும் முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்து போவோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமுடைய அறிவிப்பு, கொஞ்சம் கேளுங்கள், ரொம்ப அழகா இருக்கும். பைனானா இன்தல் பைத்தி பைனன் நாஇமி வல் யக்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு பக்கம் உறங்கிக் கொண்டிருந்தேன். உறங்கவில்லை, விழிப்போடும் உறக்கத்தோடும் இருந்தேன், ரெண்டுமே இல்லாத நிலையில் இருந்தேன். இது சமிஅத்து காயிலன், ஒரு மலக் பேசிக் கொண்டார்கள், மலக்குகள் பேசிக் கொண்டார்கள். யகூலு அஹது ஸலாஸ பைனர் ரஜுலைன், இந்த இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மூன்றாம் அவரா யார்? இருவர், ஹம்ஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப். இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வேறொரு இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வரும். இது ஹதீஸுடைய வேறுபாடு. என்ன சொன்னார்கள்? ஹம்ஸா ஜாஃபர் அவர்களுக்கு மத்தியில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது மலக்குகள் என்ன சொன்னார்கள்? இருவரில் ஒருவரா, அந்த மூன்றாம் அவரா என்ற அடையாளம் காட்டப்பட்டு என்னை அழைத்துச் சென்றார்கள் அந்த மலக்குகள். ஒரு தங்க குவளை இருந்தது, அதில் ஜம்சமுடைய நீர் இருந்தது. என்னுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது, என்னுடைய அடி வயிற்று வரை நெஞ்சு பிளக்கப்பட்டது. என்னுடைய உள்ளம் எடுக்கப்பட்டது, கல்பு எடுக்கப்பட்டது. ஜம்சமுடைய நீரால் சுத்தப்படுத்தப்பட்டது. அந்த இடத்திலே மீண்டும் வைக்கப்பட்டது. ஈமானும் ஹிக்மாவும் அந்த உள்ளத்திலே நிறைந்தது. யா அல்லாஹ், இது எப்போது நடந்தது? முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் இருக்க முடியும். அப்போது என்ன எடுக்கப்பட்டது? ஷைத்தானுடைய ஒரு சதை துண்டு எடுக்கப்பட்டது. இப்போது உள்ளம் மீண்டும் சுத்தப்படுத்தப்பட்டது, ஈமானை கொண்டு ஹிக்மாவை கொண்டு நிரப்பப்பட்டது. எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? கத்தி இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? அதனுடைய அடையாளம் எங்கே இருந்துச்சு? இதுவெல்லாம் அறிவுக்கு புலப்படாது என்று சொல்பவர்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. இன்னைக்கு காலத்தில் வைத்தெடுத்து இதையே தடுத்து வச்சுட்டு போயிடறான். விடுதான், இன்னைக்குள்ள சயின்ஸ் டெக்னாலஜி அதை பண்ணிடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கெல்லாம் அந்த இல்மையெல்லாம் கொண்டவர், அவனுக்கு இது முடியாத காரியமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது நிகழ்ந்தது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன். அதற்கு பிறகு எதிலே? புராக் என்ற வாகனத்தில். பரக் என்றால் மின்னல். புராக் என்ற வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டேன். வெள்ளை நிறமுடைய வாகனம். அதனுடைய உயரம் என்ன? ரெண்டு ரெக்க இருக்கும், குதிரை மாதிரி இருக்கும். இதுவெல்லாம் கற்பனை, அதுவெல்லாம் புராக்குடைய வாகனத்துடைய கற்பனை. அதனுடைய உயரம் என்ன? கழுதைக்கு கொஞ்சம் உயரம், கழுதைக்கு கொஞ்சம் உயரம், கோவேரி கழுதை விட கொஞ்சம் அதிகமானது. கோவேரி கழுதையுடைய உயரமும் கிடையாது, அந்த தாழ்வும் கிடையாது, கழுதையுடைய உயரமும் கிடையாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய பகுதியில் உள்ள ஒரு வாகனம். அதிலே நான், அதனுடைய சக்தி என்ன? அது தன் பார்வை எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் தன்னுடைய பாதத்தை எட்டி வச்சிருக்கும். அதனுடைய பவர், சக்தி என்னன்னா, அதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த புராக்குடைய வாகனம் அது தன்னுடைய காலை எட்டி வைத்துவிடும். உத்திய பில் புராக் லைலத்துல் இஸ்ரா. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில் புராக்குடைய வாகனத்தில் ஏறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் செல்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் வேறொரு ஹதீஸிலே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை கடந்து சென்றேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரி, அவருடைய கபரில் தொழுதவராக இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை கடந்து சென்றேன், அவர்கள் கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். இது விரிவான சப்ஜெக்ட். இது எப்படி தொழுதாங்க, எப்படி உயிரோடு இருக்க முடியும், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். وهو قائم يصلي في قبره, ஒரு 8-5 வரை. وهو قائم يصلي في قبره, அவர்கள் கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த புராக்குடைய வாகனத்தில் ஏறும் பொழுது அந்த புராக்குடைய வாகனம் கட்டப்பட்டிருக்கிறது. அது சாயக்கூடிய சாய்வுகளை வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏறும் பொழுது அது குலுங்குகிறது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, முஹம்மதுக்கு இப்படி செய்கிறாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், உன் மீது யாரும் இதுவரை ஏறவில்லை இது போன்று கண்ணியமுடையவர். சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புராக்குடைய வாகனத்தை பார்த்து சொன்னார்கள், அதனுடைய வேர்வை முடியும் அளவிற்கு அது துவண்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். அந்த செல்லக்கூடிய வழியில் யாருடைய கபரை பார்த்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஸல்லி ஃபீ கப்ரி, தொழுது கொண்டிருந்தார்கள். ஹத்தா அதைது பைத்துல் முகத்தஸ், பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸுக்கு நான் வந்தேன். ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தி அல்லதி யர்பிது பிஹில் அன்பியா,
நபிமார்கள் கட்டக்கூடிய நபிமார்கள் அந்த வாகனத்தை கட்டக்கூடிய இடத்தில் நானும் கட்டினேன். இப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உள்ள வாகனம் கிடையாது. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு பயணித்த வாகனம். அதைத்தான் சொன்னார்கள், நபிமார்கள் அந்த வாகனத்தை கட்டக்கூடிய இடத்தில் நானும் அதை கட்டினேன். ثم دخلت المسجد فصليت فيه ركعتين. அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று பைத்துல் முகத்தஸிற்கு சென்று 2 ரக்அத்தை தொழுதேன். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்கு பிறகு பைத்துல் முகத்தஸில் தொழுத முதல் மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ثم خرجت فجاءني جبريل. அதற்கு பிறகு வெளியே வந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்றில் மது இருந்தது, இன்னொன்றில் பால் இருந்தது. ஃபக்தர்துல் லபன், நான் பாலை தேர்ந்தெடுத்தேன். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தரத்துல் ஃபித்ரா, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். பாலை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு பிறகு வானத்திற்கு அழைத்து சென்றார்கள். வானத்தின் கதவு தட்டப்பட்டது. காவலாளி கேட்டார், யார் வந்திருக்கிறார்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் யார் வந்திருக்கிறார்கள்? அப்போ ஜிப்ரீல் என்று சொன்னேன், உங்களோடு யாராவது வந்திருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டவர்களா? ஆம் என்று சொல்லப்பட்டது. வானத்தின் கதவு திறக்கப்பட்டது. அங்கே ஒரு நபியை பார்த்தேன். அந்த நபிக்கு ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதருக்கு வலப்புறமும் இடப்புறமும் ஒரு கூட்டம் இருந்தது. வலப்புற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார். இடப்புற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். யார் அந்த மனிதர் என்று கேட்டேன். இவர்தான் அபூக ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வலதுபுறத்தில் இருப்பவர்கள் சொர்க்கவாதிகள், இடதுபுறத்தில் இருப்பவர்கள் நரகவாதிகள். சொர்க்கவாதிகளை பார்த்து தந்தை சிரித்தார், நரகவாதிகளை பார்த்து தந்தை அழுதார். சலாமை கூற சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். சலாமிற்கு பதில் சொல்லி உன்னுடைய வருகை சிறந்ததாக அமையட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்த்தினார்கள். அதற்கு பிறகுடைய பயணம் இன்ஷா அல்லாஹ், அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த காட்சிகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில்